எனக்கு என்னமோ இந்த கொடி அங்க நம்மள கட்டுப்படுத்தாதுன்னு தோணுது. இந்த இடத்த விட ஒரு சிறந்த இடத்துக்கு நாம போவோம்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுச்சு. அதுக்கு முதல் குழந்தை, பிரசவத்துக்கு அப்புறம் யாராவது திரும்பி வந்து நீ பாத்திருக்கியா? பிரசவம் வாழ்க்கையின் முடிவு. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. மௌனம், அமைதி, நிசப்தம் அவ்வளவுதான்னு அடிச்சு சொல்லுச்சு. அதுக்கு ரெண்டாவது குழந்தை, அங்க நம்ம அம்மா நம்மள நல்லா கவனிச்சுக்கிடுவாங்கன்னு சொல்ல, முதல் குழந்தை அம்மாவா? அது யாரு? அவங்க எங்க இருக்காங்க? எனக்கு காட்டு பார்க்கலாம்னு சொல்லுச்சு. உடனே ரெண்டாவது குழந்தை, நம்மை சுற்றி இருக்கிறது நம்ம அம்மா. நாம அவங்களுக்குள்ள இருக்கிறோம். அவங்க இல்லாம நாம இல்ல. அமைதியான தருணங்கள்ல நான் அவங்க குரலை கேட்கிறேன். அவங்க அன்பை உணர்றேன். பிரசவத்துக்கு அப்புறம் நிச்சயமா ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு சொல்லுச்சு. இந்த கதையை வாசிச்ச உடனே எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான்.